Hi friends, welcome to my YouTube channel SoloScratch. ஃபர்ஸ்ட் நமக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு மெயினாக தேவை ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட். நீங்க ஏற்கனவே ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிராச்ல இருந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரியேட் அக்கௌண்ட் சொல்லி கொடுக்குறது என்ன யூஸ் பர்பஸ்க்காக நீங்க பண்ண போறீங்க. உங்களோட நேம், யூடியூப் சேனலோட நேம் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன், இன்டர்வியூர் பர்த்டே அண்ட் ஜெண்டரை கேட்குது. இல்லை டே, என்ன டே, மந்த்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இயர், அதே மாதிரி இயர் கொடுத்துட்டு ஜெண்டர் மெயில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயில் ஐடி சஜஸ்ட் பண்ணுது. இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஓன் ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ தட் இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் அஸ். நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்ஃபோடெக் சேனல் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி டேக்கன் ஆயிருக்கு. ஸோ வேற சேனல் நேம் கொடுங்கன்னு சொல்லுது. நான் 1 2 3 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் கிரியேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சனல் நம்பர், உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதோட ஓடிபி ஒன்று உங்க நம்பருக்கு போகும். அந்த கோடை வந்து நீங்க இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட கோடை நான் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரெக்கவரி இமெயில் அட்ரஸ்னு ஒன்று கேட்கும். இது எதுக்காகனா, சப்போஸ் நீங்க உங்க ஜிமெயில் அக்கௌண்டோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் வச்சு நீங்க ஃபோன் வச்சு நீங்க ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அதனாலதான் இந்த ரெக்கவரி பாஸ்வேர்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது நீங்க மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. இதுல வந்து நீங்க என்ன எதுக்காக என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்க. நான் செக்யூரிட்டி, வீடியோ கால்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ்டா பிரைவசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அக்ரீன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா உங்க கூகுள் அக்கௌண்ட் வந்து ரெடி. நெக்ஸ்ட் நம்ம எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் யூடியூப் வெப்சைட்குள்ளே போயிடுங்க. யூடியூப் வெப்சைட்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் தான் ஃபஸ்ட்டு டாப்பில் காட்டுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் அ சேனல் அண்ட் யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம சேனல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் அ சேனல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ பாப்புலேட் ஆகும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேமு அண்டு ஹேண்டிலும் டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம ஹேண்டிலுங்கிறது என்னங்கிறது நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து யூடியூப் வியூவர்ஸ்க்கு இது ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட சேனலுக்கு வந்து நான் யூடியூப் பதிலாக வியூஸ்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் வியூஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரியேட் சேனலுங்கிற ஒரு ஐக்கான் தெரியுங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் சேனலுங்கிற கொடுத்தோன்னே அது ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு சேனல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த வெப் ப்ரௌசர் வந்து டைரெக்டாக யூடியூப் ஸ்டுடியோவுக்கு நேவிகேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, கண்டென்ட் அனலைட்டிக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்னன்னு ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சேனலோட பேசிக் இன்ஃபோவை செட் பண்ணணும். ஸோ நான் இந்த ரைட் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல் யுவர் சேனலுங்கிறதுக்குள்ளே போய்க்கிறேன். இந்த யுவர் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நம்மளோட சேனல் வந்து வியூ ஆகுது இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெக் வியூஸ் இந்த ஹேண்ட்லிங் டேக் வந்து காமிக்குது. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம், இதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸும் இதில் ஸ்டோ ஆகும். நம்ம கஸ்டமைஸ் சேனலுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே நேவிகேட் ஆகும். இதில் தான் வந்து நம்ம பேசிக் இன்ஃபோலாம் செட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட்டு, பிராண்டிங்கு, பேசிக் இன்ஃபோ இருக்கும். லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம ஃபியூச்சரில் சொல்கிறோம். பிராண்டிங்கில் போயிட்டிங்கன்னா இதில் வந்து பிக்சர்ஸு, பேனர் இமேஜ், வீடியோ வாட்டர் மார்க்கு, இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் இட்ஸ் ரெக்கமெண்டட் தட் யூஸ் ஏ பிக்சர் தட் இஸ் அட்லீஸ்ட் 98 to 98 பிக்சல்ஸ். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க பிக்சல்ஸில் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம்னா குவாலிட்டியாக இருக்கும். இதே மாதிரி வியூவர்ஸ் அட்டென்ஷனும் கிடைக்கும். மாதிரி உங்கள்
லோக்கல் கம்ப்யூட்டருக்கு நேவிகேட் ஆகும். நீங்கள் வேறு எங்கே நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கீங்களோ அங்கே நேவிகேட் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் எங்கேருந்து எடுக்கலாம், எவ்வளோ குவாலிட்டியில் எடுக்கலாம், எந்த வெப்சைட்டில் எந்த டூலில் எடுக்கலாங்கிறத நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு கேன்சல் கொடுத்து நம்ம வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பேனர் இமேஜுக்கும் அங்கே பிக்சல்ஸ் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் மார்க்குக்கும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் மார்க்னால் என்னென்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஐக்கான் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த வாட்டர் மார்க்குங்கிறது. இன்ஃபோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக் இன்ஃபோங்கிற டேப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நேமு, ஹேண்டிலு, டிஸ்கிரிப்ஷன் இது மாதிரி எல்லாமே பாப்புலேட் ஆகும். நம்மளோட நேம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, சேனலோட நேம் வந்து பாப்புலேட் ஆகுது. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 14 டேஸில் 2 டைம்ஸ் தான் உங்களால் சேனல் நேமை சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி ஹேண்டிலும் அப்படி தான், 14 டேஸில் 2 டைம்ஸ் தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். தென் நம்ம டிஸ்கிரிப்ஷன், இப்போ நம்ம சேனலுக்கு நம்ம என்ன வீடியோஸ் போட போகிறோம், எதை சம்மந்தமாக போட போகிறோம், அதை பற்றி நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிட்டோம். இது வந்து கீவேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒரு அல்காரிதம் கூகுளில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வீடியோஸ் வந்து எப்படி ஃப்ரண்ட்டில் வரும், எப்படி அந்த நீங்கள் போடுற வீடியோஸ்க்கு வியூஸ் போகிறது, அது எல்லாமே இந்த கீவேர்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போதைக்கு நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சிம்பிளாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி எந்த டூல் பேஸ் பண்ணி எந்த கீவேர்டு எடுத்தால் நல்ல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் படி நமக்கு நல்ல வியூஸ் போகுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸ்டே கனெக்டட் வித் மீ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் லைக் தட். நெக்ஸ்ட்டு சேனல் யூஆர்எல். இது சேனல் யூஆர்எல் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். தென் கான்டாக்ட் இன்ஃபோ, நீங்கள் ஃபார் எனி பிஸ்னஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸு இந்த இமெயில் ஐடி மூலிமா உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். நான் இப்போ என்னோடய ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். infotechyoutube123@gmail.comனு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் இப்போ பப்ளிஷ் ஆகிடும். இப்போ சேனல் சேஞ்சஸ் பப்ளிஷ்ட்னு வந்துருச்சு. இப்போ நான் கோ டு மை சேனலுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இன்ஃபோடெக் வியூஸுங்கிற யூடியூப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி வைக்கிறது, பேனர் எப்படி வைக்கிறது, வாட்டர் மார்க் எப்படி வைக்கிறது, அதெல்லாம் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ப்ரொஃபைல் பிக்சர் எந்த வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக எடுக்கலாம், எப்படி குவாலிட்டியான ப்ரொஃபைல் பிக்சர் பேனர்லாம் வைக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.